உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையில இருந்து. இப்ப நான் காசிமேட்ல தான் மீன் வாங்கலான்னு வந்தேங்க. பாருங்களேன், இங்க மீன்ல ஒரு சில கடைங்க தான் இருக்கு. இந்த அண்ணன் ரொம்ப ஆசையா அவரோட மீனை கொடுத்தாங்க. இது 150 பா, 150 125 போடுறான். அப்படியே எவ்வளவு மீன் இருக்குன்னா அந்த கூடையில இருக்கிறதா அப்படியே எடுத்து காட்டுங்க. மத்தி கவலையா? மீன் நல்லா இருக்கும், வறுக்கலாம், குழம்புக்கலாம் டேஸ்டா இருக்கும். பரவாயில்லையே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மீன் இருக்கும் போல இருக்குல்ல. அதுக்கு மேலேயே தான் இருக்கும். தத்திக்கு 30 மீன் இருக்கும், தத்தி இருக்கும். 150 இது 150. மீன் எடுக்குதானே அது போட்டோம் போறது பண்ணா 250 போடுவோம். மீன் வேலையா போற நேரத்துல இது. ஓ சரி சரி, பாருங்க 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 கடையை பாருங்க. இந்த சீல மீன் எவ்வளோடா? ஆள் இல்லையா? கெண்டல் மாதிரி தானே இருக்கு இது. தென்னாங்குண்ணி பாரு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் மீன் கடை வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் தான் இங்கெல்லாம் மீன் வியாபாரம் சூடுபடி. இயேசு கிறிஸ்து கூட மலை பிரசங்கத்துக்கு திரளான ஜனங்க அவர்கிட்ட வந்தப்போ அந்த ஜனங்களை அவர் போஷிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ பிலிப்பு கிட்ட கேக்குறாரு, இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படியாவது உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே பிலிப்பு சொல்றாரு, இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி நம்ம உணவு கொடுக்கறது? 200 பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாதேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்திரேயா பாருங்களேன், ஒரு சின்ன பையன் கிட்ட வார் கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பம் 5 2 மீனும் இருக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாரு. ஆனா இவ்வளவு ஜனங்களுக்கு அது பத்தாது அப்படின்னும் சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்சு 5000 புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டாங்க. பெண்களையும் குழந்தைகளையும் அது கணக்குல வரல. பாருங்களேன், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட குறைவா இருக்கே, இதை எப்படி நான் செஞ்சு முடிப்பேன்? இந்த காரியம் செய்யறதுக்கு என் கையில இருக்கிற இந்த பணம் சொற்பமா இருக்கு, என்னுடைய பேலன்ஸ் சொற்பமா இருக்கு, என்னுடைய நேரம் கொஞ்சமா இருக்குதே அப்படின்னு ஒருவேளை நீங்க அங்கலாய்த்து இருக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சிருப்போம். அந்த செயலையே நம்ம தேவனிடத்துல, அப்பா நான் இப்படி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னிடத்துல குறைவாதான் இருக்கு சூழ்நிலை அப்படின்னு நம்ம ஒப்புவிக்கும் போது தேவன் அந்த யோசனைகள் எல்லாம் உறுதிப்படுத்துவார், செயல்படுத்த வேண்டிய பலத்தை தருவார். முதல்ல ஒப்புவிக்கும் போது நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். God bless you all.